கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு என்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. செசாரியா பிலிப்பு பகுதியில் சீடர்கள் இருந்தபோது இயேசு தன்னை பற்றி சொல்லுமாறு கேட்கிறார். தன்னை பற்றி மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த செசாரியா பிலிப்பு பகுதி சீசரின் பெயரால் உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். ரோமை ஆட்சியாளரின் பெயரால் உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். இந்த நகரத்தில் அதிகமான யூதர்கள், அதிகமான புற-இனத்து மக்களும், இயற்கையை வழிபடுகின்ற மற்ற மக்களும், ரோமை ஆட்சியாளரை கடவுளாக வழிபடுகின்ற மக்களும், கொஞ்சம் யூதர்களும் வாழ்கிறார்கள். இந்த இடத்தில்தான் கடவுள் தன்னை யாரென்று வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பி அவரை பற்றி சீடர்களிடம் கேட்கிறார். பேதுரு சீடர்களுடைய தலைவராக தந்தையால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டு அவரால் அறிவுறுத்தப்பட்டு, ஆண்டவரே நீரே கடவுளின் மெசியா என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நீயாக சொல்லவில்லை, தந்தை உனக்கு வெளிப்படுத்தியதனால்தான் நீர் இதை செய்கிறார். தந்தை வெளிப்படுத்துகிறார். இயேசு யார் என்பதை அங்கே பேதுரு வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தையின் மூலமாக வெளியே கொண்டு வருகிறார். இன்றும் இயேசு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். இன்றும் இயேசு தன்னுடைய பிரசன்னத்தினால் தான் யார் என்பதை பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையினால் இயேசுவை அடையாளம் காட்ட வேண்டும். நம்முடைய மக்களுக்கும் வாழுகின்ற சூழ்நிலைக்கும் இயேசுவை அடையாளம் காட்ட வேண்டும். நம்முடைய வாழ்வினால் அடையாளம் காட்டுகின்ற போது ஆண்டவர் சொல்கிறார், அதன் மூலமாக மக்கள் நான் யார் என கண்டுகொள்வார்கள். இயேசுவை யார் என கண்டுகொள்ள வேண்டுமென்றால் அதற்கு நாம் தான் சாட்சிகள். நாம் தான் இயேசுவை சொல்ல வேண்டும். இயேசுவினுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அதை நம் வாழ்வாலும் செயலாலும் நோக்கத்தினாலும் அதை நாம் செய்ய வேண்டும். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கின்ற போது அதை நம்மால் செய்ய முடியும். அந்த விசுவாசத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். அது ஒரு விசுவாச வெளிப்பாடு. நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசம் அர்த்தமற்றதாக, உயிரற்றதாக இருக்குமேயானால் நம்மால் பேச முடியாது. ஆனால் உயிருள்ளதாக ஒவ்வொரு நாளும் நாம் மாற்றிக்கொள்கின்ற போது நம்மால் இயேசுவை பற்றி பேச முடியும். எனவே ஆண்டவரின் வாழ்வில், ஆண்டவரின் பிரசன்னத்தில் கூடியிருக்கின்ற நாம் இயேசுவை நாம் யார் என உலகத்திற்கு அறிக்கையிட இந்த நாட்களிலே அழைக்கப்படுகிறோம். தீமைகளும் தீமையை சார்ந்த மனிதர்களும் இந்த உலகத்தை ஆட்கொண்டிருக்கின்ற போது இயேசுவை பற்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். நம் வாழ்வாலும் செயலாலும் இயேசுவை பற்றி சொன்னால் உலகத்தில் நல்லவைகள் நடக்கும். நல்லவைகள் நடக்க நாம் ஒவ்வொருவரும் காரணமாக இருக்க வேண்டும். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை எம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, புனித பேதுரு வழியாக நீர் யார் என உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டீர். ஆண்டவரே, இன்றும் என்றென்றும்
எங்கள் வாழ்க்கையினால், செயலினால், எங்கள் ஒவ்வொருவருடைய வார்த்தையினால் இன்று நீர் அறிவிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. உலகத்திற்கு நீர் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். நீர் தெரியாத மக்களுக்கு இயேசுவின் அன்பை கொடுப்பதன் வழியாய் நாங்கள் இயேசுவை பிறருக்கு மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய வரத்தை தாரும். அதற்கான அருளையும் ஞானத்தையும் அளவிட முடியாத இரக்கத்தையும் எங்களுக்கு தொடர்ந்து தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.